அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். பெண்களுக்கு அடிமை என்னும் சின்னம் எதற்கு, சமூகமே அதை நீ விலக்கு என்று போராடியவரை பற்றிய ஒரு சிறிய பதிவு. அறியாமையில் உழன்று கொண்டிருந்த அன்றைய சமுதாயத்தின் கூற்றோ, பெண்கள் வேலைக்கு செல்லுதல் ஆகாது, கணவன் இறந்தால் தாமும் உடனே சாகுதல் வேண்டும், பெண்ணுக்கு படிப்பதற்கு, பெண்ணே உனக்கு சொத்துரிமை எதற்கு, பெண் என்பவள் வெறும் பிள்ளை பெருக்கும் இயந்திரம் மட்டுமே, பெண்ணிற்கு சிந்தனையா சுதந்திரமா, கூடவே கூடாது என்று முடங்கி கிடந்த நம் பெண்கிணத்தை முதன்மையாக்க போராடியவர் தந்தை பெரியார். பெண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடா, அது தெய்வ குற்றம், இதை சொல்ல இவர் யார், இவருக்கு கண்டிப்பாக நரகம்தான் என்று சாபமிட்டார்கள் பல சண்டியர்கள். ஆனால் தந்தை பெரியார் தமக்கு நரகம் பற்றி கவலை இல்லை, இந்த பூமியில் நரக வேதனையில் சிக்கித் தவிக்கும் பூமகள் குலத்தினை காக்கவே துடிதுடித்தார். மிகுதியான குழந்தை பேறு பெண்கள் உடல் நலத்திற்கே கேடு என்று மூளை முடுக்கெல்லாம் சென்று அவர் பிரச்சாரம் செய்யாத இடமே இல்லை. இந்த காணொளியை காணும் பெண்களுக்கு ஒன்று மட்டும் கூறுகின்றேன், நாம் இன்றைய நாட்களில் சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அன்றைய காலத்தில் பாரதியார், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, அயோத்திதாசர் என பல்வேறு மகான்கள் போராடியதால் மட்டுமே. வெற்றி நடைபோட்டு வா மங்கையே, கீழிருக்கும் மண்ணாய் அல்ல, பாரதி கண்ட புதுமை பெண்ணாய். நன்றி. வாழ்க தமிழ். ஜெய் ஹிந்த்.